Hello friends, welcome back to How to Videos. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்மீட்டர் யூஸ் பண்ணி எப்படி டெஸ்க்டாப் வந்து கஸ்டமைஸ் பண்ண போறோம் அதை பத்தி வீடியோ வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த சீரிஸ் வந்து நம்ம நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கலதுக்கான ஒரு கார்டிங் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அது மூலமா நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும் என்னென்ன நம்ம எப்படி நம்ம டெஸ்க்டாப் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. மறந்துடாம எல்லா வீடியோக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம போன வீடியோன்னு சொல்லியிருந்தோம் ஸ்கின் வந்து நம்ம டேரெக்டாக வந்து நம்ம டிரைவில் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு லிங்க் கொடுப்பேன், அப்படி வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம வந்து இந்த டைம் வந்துட்டு டேரெக்டாக நீங்கள் போய் வெப்சைட்லேயே போய் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி லிங்க் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். மறந்துடாம வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து போவீங்க, வெப்சைட்டில் போய்ட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணும், அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து ஸ்கின் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அது ஒரு அஃபீஷியல் வெப்சைட் தான், அங்கேருந்து நான் இந்த ஸ்கின் எல்லாம் எடுக்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த வெப்சைட் நிறைய ஸ்கின்ஸ் எல்லாம் இருக்குது, உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்கின்ல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கின் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஸ்கின் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அந்த வெப்சைட்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பாருங்க என்னென்ன ஸ்கின் இருக்குது, என்னென்ன வால்பேப்பர் வைக்க போகிறோம், எப்படி கஸ்டமைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து வீடியோ வந்து பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் ஒரு லைக் கொடுங்க, இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும், இல்லை ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற லெவல் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம ரெயின்மீட்டர் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ண போகிறோம். ஓகே, நமக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தா மொத்தமாக 11 ஸ்கின் வந்து இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மொத்தமாக வந்து பார்த்தா 11 ஸ்கின் கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வால்பேப்பர் கிட்ட வந்து இருக்குது. இது வந்து இப்போ நமக்கு அந்த ரெயின்மீட்டர் சாஃப்ட்வேர் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து இப்போ நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் போன டைமே சொல்லியிருந்தேன், நம்ம டிரைவில் வந்து லிங்க் கொடுத்தா அது வந்து பார்த்தா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இந்த ஸ்கின் வந்து நம்மளோட கிடையாது, அதனால் அஃபிஷியல் லிங்க் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து ஈஸியாக போய் டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் என்ன பிரச்சனைன்னு வந்து போனால் அக்கௌண்ட் வந்து கேட்பாங்க, ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு உங்களால் வந்துட்டு சேம் இதே வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கின்னா வந்து இன்ஸ்டால் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நம்ம எப்பவும் பண்ணுறதான் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணாமல் டெஸ்க்டாப்போட ஐக்கான் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுலாம். டெஸ்க்டாப் ஐக்கான் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டாஸ்க் பார்க்கில் போயிட்டு டாஸ்க் பார்க் வந்து ஹைட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெயின்மீட்டர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும், அப்போதான் நமக்கு இந்த ஸ்கின் எல்லாம் ஒர்க் ஆகும். உங்களுக்கு ரெயின்மீட்டர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றது எப்படின்னு தெரியல, ஜஸ்ட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இன்ஸ்டால் பண்ணா போதும். ஜஸ்ட் நம்ம டபுள் கிளிக் கொடுக்கலாம். இங்க வந்து ஸ்டாண்டர்ட் போர்ட்டபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட். ஓகே, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து ரெயின்மீட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட் வந்து க்ளோஸ் கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்மீட்டர் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இப்போ ஒவ்வொரு ஸ்கின்னாக வந்து இன்ஸ்டால் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி டு ஸ்டார்ட். இது நம்ம இன்ஸ்டால் பண்ண முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து டேட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வேண்டி ஃபேஸ்புக்கு, க்ரோம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் க்ரோம் வந்து கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ், அதுக்கப்புறம் ஷடவுன், அதுக்கப்புறம் சைன் அவுட் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் தெரியாதனமாக கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிஸ்டம் வந்து சைன் அவுட் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் நம்ம இதுக்கு வந்து ஒரு வால்பேப்பர் வந்து வச்சிடலாம். நம்ம சூஸ் பண்ணுற வால்பேப்பர் வந்து இந்த வால்பேப்பர். இப்போ நான் டெஸ்க்டாப் வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து பாருங்க நமக்கு கொஞ்சம் ஓரளவு சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் இந்த ஸ்கின்னை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டோம்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்கின் வந்து பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் இந்த இடத்துல டைம் வந்து இருக்கு, இதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து இது எல்லாமே ஒரே ஒரு செட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஸ்கின் வந்து பார்க்குறீங்க ரொம்ப சிம்பிளாக வந்து இருக்கு. நம்ம இது எங்கே ஒரு தனியாக வைக்கும்போது வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கின் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வேலோ, ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டால் வந்து கொடுத்துட்டோம். இப்போ இந்த ஸ்கின் வந்து பாருங்க நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்து டைப் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்து சர்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி. ஜஸ்ட் நம்ம ஈஸியாக வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு இமெயில் வேணா வந்துட்டு இமெயில் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இமெயில் வந்து போகும். அதுக்கப்புறம் ப்ரௌசர் சூஸ் பண்ணால் ப்ரௌசர் வந்து போகும். இந்த மாதிரி வந்து நம்ம ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு வேண்டி இந்த ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம இதை அலைன் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல சர்ச் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்கின்னை வந்து பார்த்து நம்ம அலைன் வந்து பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது டெஸ்க்டாப். இப்போ நமக்கு இது அப்படியே விட்டா கூட வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் இப்போ வந்து பாருங்க நமக்கு வந்துட்டு மேலே வந்துட்டு நம்ம ஷார்ட்கட்லாம் இருக்குது. அது கீழே வந்து டைம் சர்ச் பட்டன், அது கீழே வந்து டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. நான் இதை வந்து எடிட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணேன், பட் எனக்கு அந்த இந்த இடத்துல வந்து எடிட் பண்ணுறது கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. நம்ம இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல பண்ணணும், நமக்கு டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
பட் நமக்கு அது எந்த இடத்துல கோடிங் இருக்குன்னு சொல்லி தெரியல. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு அந்த முடிஞ்சால் வந்து கோடிங் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிச்ச லெட்டர் வந்து வச்சுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கின் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை லாக். ஜஸ்ட் இன்ஸ்டால் வந்து கொடுத்துடலாம். ஓகே, நான் எப்பவும் சொன்ன மாதிரி தான், முதல்ல நம்ம எப்பவுமே ஒரு ஸ்கின் வந்து இன்ஸ்டால் பண்ணி வரலைன்னா நம்மளே போய் ஆட்டோமேட்டிக் எனேபிள் வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதுக்குள்ளே போயிட்டு ட்ரை லாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஜஸ்ட் அதை கொடுத்துட்டு இங்கே கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்துடும். ஜஸ்ட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் இப்போ சொன்னால் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு எல்லாமே வந்து ஷார்ட் கட்டு. ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இது கொடுத்தா நம்ம ஃபயர் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், இது கொடுத்தா யூடியூப் ஓப்பன் ஆகும், இங்கே கொடுத்தா நம்ம ஸ்டீம் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை கிளிக் பண்ணி ஃபயர் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம், நமக்கு வந்துட்டு ஃபயர் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இது வந்துட்டு ஃபயர் பாக்ஸ் தான். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும். பாக்ஸ் மாதிரி இருக்கிற ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே டெஸ்க்டாப்பில் வைக்கும்போது சைடில் வச்சோம்னா சூப்பராக வந்து இருக்கும். இப்போ இந்த பாருங்கள், நம்ம ஒர்க் பண்ணுறோமோ ஒர்க் பண்ணலையோ அது நம்ம அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் நமக்கு இந்த ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஸ்க்ரீன்லேருந்து எங்கே ஒரு இடத்துல வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஈஸியாக வந்து எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. ஜஸ்ட் இந்த ஃபயர் பாக்ஸ், இது யூடியூப் இந்த மாதிரி கொடுத்தா ஜஸ்ட் இப்போ யூடியூப் வந்து கொடுக்கலாம். நமக்கு யூடியூப் வந்து போகுது, பட் நம்ம சிஸ்டத்தில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாதனால க்ளோஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்கின் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கின் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கின் வந்து பார்த்தா ஒரு வெதர் மாதிரி இருக்கிற ஸ்கின். ஜஸ்ட் நம்ம இடத்துல சைடில் வந்து வச்சுக்கலாம். இதில் நமக்கு எடிட் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இல்லை நமக்கு மேலே வந்து போனால் டியூஸ்டே கொடுத்துருக்காங்க, அதுக்கு டைமு டேட்டு, அதுக்கப்புறம் இப்போதைக்கு நமக்கு செல்சியஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். அது கீழே வந்து பணம் சிபி வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் ஆகிட்டு இருக்கு, ஜிபி எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் ஆகிட்டு இருக்கு, ரேம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். இன்னும் நமக்கு சி டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா 51% வந்துட்டு இடம் இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்துக்க முடியும் இந்த ஸ்கின்ல. நெக்ஸ்ட் பார்க்க போகிற இதே மாதிரி வெதர் ஸ்கின் தான். ஜஸ்ட் நம்ம ஹார்மோனி அட்ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் எடிட் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 241.9 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் வரும். ஜஸ்ட் நமக்கு வேணுன்ற கலர் வந்து மாற்றிக்க முடியும். இப்போ நம்ம க்ரீன் வந்து கொடுத்தேன். க்ரீன் வந்து எனக்கு அந்தளவு செட் ஆகலை. அதுக்கப்புறம் ப்ளூ வந்து லைட் ப்ளூ வந்து கொடுத்து பார்க்குறேன். ஓகே, லைட் ப்ளூ. நெக்ஸ்ட் வந்து போனால் பிளாக் தான் வந்து எப்பவுமே ஒயிட்டுக்கு வந்து ஒரு மேட்சிங்கான கலர். ஜஸ்ட் நம்ம பிளாக் கொடுக்கலாம். இப்போ நமக்கு வந்து போனால் ஸ்கின் வந்து ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து எந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து எல்லோ கொடுக்குறேன். ஓகே, எல்லோவும் நமக்கு வந்து போனால் சூப்பராக இருந்திருக்கு. ஜஸ்ட் நம்ம கொடுத்துடலாம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 12 o'clock வேணுமா இல்லை 24 o'clock வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஜஸ்ட் நம்ம கொடுத்தோம்னா வந்து மாறு பார்க்குறீங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இல்லை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து டெக்ஸ்ட் வீடியோவில் கொடுத்துருப்பாங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:39 வந்து ஆகுது. ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 12 o'clock கொடுக்கலாம். 7:31 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ வந்து கொடுத்துங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து க்ளோஸ் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துட்டோம்னா இந்த ஸ்கின் வந்து ரெடி. இது நம்ம ரைட் கிளிக் பண்ணி எடிட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எஸ், டெக்ஸ்ட் வந்து பார்த்தா நமக்கு கிடச்சிருச்சு. டெக்ஸ்ட் வந்து பண்ண இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம வந்துட்டு வேணும்ன டெக்ஸ்ட் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நான் அந்த டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அவுட் டு வீடியோஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இப்போ நான் சேவ் கொடுத்துறேன். ஃபைல் சேவ் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்போ ஸ்கின்னை ரெஃப்ரெஷ் வந்து பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு லெட்டர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து சும்மா வந்து உங்களுக்கு பண்ணி காட்டினேன். நீங்கள் வந்து கரெக்டான ஒரு பெரிய லெட்டர் வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். நமக்கு வேணும்ன டெக்ஸ்ட்டை வந்துட்டு கீழே ஆட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இதே மாதிரி டெக்ஸ்ட் வந்து மாற்றினா ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் வந்து இப்போ எடிட் ஸ்கின் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட் பேட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம நோட் பேடில் இருந்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து கண்டுபிடிச்சி ஜஸ்ட் உங்களுக்கு வேணும்ன டெக்ஸ்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணால் போதும். ஜஸ்ட் டைப் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஃபைலில் வந்து சேவ் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த ஸ்கின் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணினா உங்களுக்கு வந்து சேம் கோடிங் வந்து மாறிடும். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்ன டெக்ஸ்ட் வந்து ஈஸியாக வந்து நம்ம டைப் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கின் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கின் வந்து லாரா. ஜஸ்ட் நம்ம இதை வந்து கொடுத்துடலாம். நமக்கு இந்த இடத்துல கொடுத்தோம்னா நமக்கு எப்பவுமே முதல்ல சொன்ன மாதிரி கலர் வந்து மாறும். ஜஸ்ட் இப்போ வந்து கொடுத்து கலர் வந்து மாற்றிடலாம். ஓகே, எனக்கு வந்து பார்த்தா இந்த ஆரஞ்சு கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால வந்து வச்சுட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து வேணும் அதே மாதிரி வச்சுக்கலாம். டிஃப்ரென்ஸ் இதில் வந்து பார்த்தா 12 o'clock 24 o'clock கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு எது வேணுமோ வந்து மாற்றிக்கலாம். ஜஸ்ட் நமக்கு வந்து 12 o'clock வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் க்ளோஸ் வந்து கொடுத்துனா நமக்கு இந்த ஸ்கின் வந்து பாருங்கள் செப்டம்பர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கீழே இன்னைக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு கீழே வந்து சண்டே, மண்டே, டியூஸ்டே அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பார்த்தா டேட் வந்து இருக்குது, அது கீழே டைம் இருக்குது. உங்களுக்கு ஒரு கிளாக்கோட ஸ்கின் வந்து இந்த பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கிளாக் ஸ்கின் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஸ்கின். ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்கின் வந்து பார்த்தலாம்.
ஓகே, ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்கின் வந்து பார்த்தா மேலே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் இது வந்து நம்ம கலர் வந்து மாற்றிடலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து போனால் ஃபாண்ட் கலர் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஜஸ்ட் க்ளோஸ் வந்து கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்கின் வந்து பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு. இதில் நமக்கு வந்து பண்ணால் 2 கலர் வந்து கொடுத்துருந்தாங்க, கலர் 1 கலர் 2 அப்படின்னு சொல்லிட்டு. நான் மேலே இருக்கிற கலருக்கு வந்து பண்ணால் கொஞ்சம் ஒரு ரோஸ் கலர் மாதிரி இந்த மாதிரி கொடுத்தேன். அது கீழே இருக்கிற கலருக்கு வந்து பண்ணால் பிளாக் கலர் மாதிரி வந்து கொடுத்தேன். நமக்கு வந்து பண்ணால் கலர் வந்து ஈஸியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. அதுக்கப்புறம் 12 o'clock அவர் வேணும் வச்சுக்க முடியும், இல்லை 24 வச்சுக்க முடியும். இந்த ஸ்கின் வந்து நீங்கள் ட்ரை பண்ணால் கலர் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுங்க, அப்போ தான் நமக்கு வந்து பண்ணால் அந்த லுக்கே இருக்கும். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு பெரிய ஸ்க்ரீன். ஜஸ்ட் நமக்கு இன்ஸ்டால் பண்ண முடிச்சக்கப்புறம் ஒரு பிசி வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து வந்துடும். ஜஸ்ட் க்ளோஸ் வந்து கொடுத்துடலாம். அன்னோட ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்போ வந்து பாருங்கள், இது நம்ம கிளிக் பண்ணால் ஸ்டார்ட் மெனு வந்து ஓப்பன் ஆகும். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் கொடுத்தோம்னா நமக்கு வந்து ரீஸ்டார்ட் சடவுன் கேட்குது. ஜஸ்ட் எடுத்து பாருங்கள், ஸ்டாண்ட் பை, இது ரீஸ்டார்ட் சடவுன். இது கொடுத்தா நம்ம சிஸ்டம் ஃபுல்லாக சடவுன் ஆயிரும். ஜஸ்ட் இதை வந்து கீழே எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்கின் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து எல்லாமே கஸ்டமைஸ் வந்து பண்ணிட்டோம். ஜஸ்ட் இப்போ கீழே வந்து பாருங்க, இதை நம்ம கிளிக் பண்ணால் நமக்கு வந்து ஸ்டார்ட் மெனு வந்து ஓப்பன் ஆகும். இது 3 வந்து கிளிக் பண்ணிடாதீங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு சடவுன் ரீஸ்டார்ட் வந்து ஆயிரும். அது பக்கத்துலேயே நமக்கு வந்து இங்கே ஒரு டிஃபால்ட்டான ஸ்டார்ட் மெனு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஆப்குள்ளே ஒரு ஷார்ட்கட். ஜஸ்ட் நம்ம வந்து கம்ப்யூட்டர் வந்து கொடுத்தா நமக்கு வந்து மை கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஸ்டார்ட் மெனு வந்து பண்ணால் விண்டோஸ் 7 இருக்கிற ஸ்டார்ட் மெனு மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம எல்லாமே ஈஸி ஓப்பன் பண்ணி நோட் பேட் வந்து கொடுத்துருக்கா, நோட் பேட் ஓப்பன் ஆகுது. இதே மாதிரி வந்து பண்ணால் ஃபோட்டோஷாப் இருக்குது. ஃபோட்டோஷாப் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணால் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. டேட்டு இது வந்து பண்ண கமெண்ட் ப்ராமெண்ட், இது வந்து பண்ண நமக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல வந்து பண்ணால் சி டிரைவில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் நமக்கு வந்து சிபி வந்து என்ன பர்சன்டேஜ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. இதுதான் வந்து இப்போ நமக்கு இன்டர்நெட்டோட ஸ்பீடு மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் நெக்ஸ்ட் வந்து நெட் ஆன் பண்ணியிருக்கும் போது இன்டர்நெட் எவ்வளோ ஸ்பீடில் வருது, எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து போனால் பேட்டரி வந்து இருக்குது. இப்போ லேப்டாப்பில் வந்து போனால் நீங்கள் வந்து லேப்டாப் வந்து யூஸ் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து காட்டி 60% சார்ஜ் இருந்துச்சுன்னா அது 60% சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். மேலே நமக்கு வந்து போனால் ஒரு சில ஷார்ட்கட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க வந்து டோக் மாதிரியே இருக்குது, பட் இது டோக் கிடையாது. இது வந்து நோட் பேட், இது வந்து கேமரா ஓப்பன் பண்ணுறது, இது கமெண்ட் ப்ராமெண்ட்டு, டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆயிடுச்சு. அது பக்கத்தில் நமக்கு மியூசிக், ப்ளூடூத் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓகே, இது வந்து பார்த்தா ஒரு சிம்பிள் செட்டப் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்க்கறக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபைனல் செட்டப்பில் வச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்கின் வந்து பண்ணால் சொல்லி ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இது வந்து பண்ண ஒரு டைமர் ஸ்கின் தான். நமக்கு இல்லை வேறு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கிளாக் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வச்சுக்கலாம். சூப்பராக வந்து இருக்குது. இதில் நம்ம கீழே வந்து போனால் நமக்கு இன்னைக்கு டெம்பரேச்சர்லாம் வந்து காட்டுது, என்னென்ன இது இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு சூப்பரான ஒரு ஸ்கின், நம்ம மஸ்ட் இருக்க வேண்டிய ஸ்கின். ஓகே, நெக்ஸ்ட் வந்து போனால் பிளாஸ் எஃபெக்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இந்த ஸ்கின்னோட நேம் வந்து பார்த்தா ஸ்பிளாஷ் ஸ்கின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்கின்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் ஸ்கின். எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்க. நமக்கு முதலே சொன்ன மாதிரி இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் நமக்கு இந்த கலரே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் இது எந்த கலர் வந்து நம்ம மாற்ற போகிறது கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தா க்ளோஸ் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துடலாம். ஓகே, இந்த ஸ்கின் வந்து பாருங்க ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. நம்மளால வந்து பார்த்தா ஸ்பிளாஷ் ஸ்கின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யூஸ் பண்ணி டெஸ்க்டாப் வந்து வச்சோம்னா சூப்பராக வந்து இருக்கும். ஓகே, நம்ம லாஸ்ட் ஸ்கின் அன்ஃபோல்ட் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இது வந்து நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்கின் வந்து பார்த்துருப்போம். அன்ஃபோல்டு ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இப்போ கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு மேலே வந்து பாருங்கள், இங்கே வந்து வந்துடும். ஜஸ்ட் நமக்கு இதை ஏதாவது ஒன்று மட்டும் வச்சிங்கன்னா தான் நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் நிறைய வந்து வச்சிங்கன்னா அது மேலே வந்துட்டு நமக்கு சூப்பர் பார்க்க நல்லா இருக்காது. ஜஸ்ட் இப்போ வந்து பாருங்கள், க்ரோம் மட்டும் வைக்கிறேன். இப்போ நமக்கு வந்து போனால் டாப் கார்னரில் கொண்டு போனால் க்ரோம் மட்டும் வரும். ஜஸ்ட் நம்ம ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் க்ரோமை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப் மட்டும் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆனால் நமக்கு நிறைய கஸ்டமைஸ்க்கான எல்லா ஸ்கின் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஆப் மட்டும் இந்த செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து டாப் கார்னரில் கொண்டு போனால் வரும். ஜஸ்ட் நம்ம கொடுத்தா நமக்கு ஓப்பன் ஆகும். இது எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா நம்ம இது இழுத்து விட்டோம்னா நமக்கு வந்து வரவே மாட்டேங்குது. அதனால் வந்து போனால் ஏதாவது ஒன்று விட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்துருப்பீங்க இந்த ஸ்கின்னெல்லாம் வச்சு தான் நம்ம ஃபைனல் செட்டப் வந்து பண்ண போகிறோம். எப்பவும் போல தான் இந்த வீடியோ வந்து பண்ணால் கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்துட்டு நம்ம நிறைய இந்த வீடியோ வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். அந்த அவ்வளோ நேரம் வந்து நம்ம வீடியோ வந்து போட்டிருக்க முடியாது. அது நமக்கு டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஸ்பீடை வந்து பண்ணிடுறேன். கடைசி வந்து செட்டப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். உங்களுக்கு எந்தெந்த ஸ்கின் எங்கெங்கே வந்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கரெக்டாக பார்த்து நேரத்தில் அந்த ஸ்கின் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இதே சேம் செட்டப் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிட்டு செட்டப் வந்து பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம டெஸ்க்டாப் வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பண்ண எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பாருங்கள். இந்த சீனை வந்து நீங்கள் வந்து உங்கள் பிசி வந்து செட்டப் பண்ணினா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுங்க. எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் நான் எவ்வளோ பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி லிங்க் எல்லாக்கே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து நம்ம நடுவில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணோம். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செட்டப் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஸ்கின் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இதே சேம் செட்டப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நல்ல வீடியோவில் வந்து பார்த்தா இன்னும் நல்ல ஸ்கின்னோட வந்துட்டு உங்களோட சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.